ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி பிடாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ரூட்ஸ் கிட்ட நம்ம ஹீரோயின் மாதிரி படுற படம் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வாழ்க்கை என்ட்ராவதை காட்டுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். கூட்டு வந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான், இந்த அவருக்கு போய் லைட்டை பற்ற வை, அப்பதான் உன் அக்காவுக்கு மெடிசன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லி ஹீரோயின் பற்ற வைக்க பார்க்குறா. அப்போ திமிரா ஹீரோ பற்ற வைக்க விடாம என்கிட்ட மெடிசன்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் சார், எனக்கு எவ்வளோ காசுனாலும் பரவாயில்ல சார், நான் மெடிசனை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா, அப்போ 5 லட்சம் ஆகும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திமிரா கேட்கும்போது சார் ப்ளீஸ் சார் எப்படியாவது மெடிசன் கொடுங்க சார்னு கெஞ்சிட்டு இருக்கா. மெடிசனை கட் பண்ணிட்டு கொட்டமல்ல ஹீரோயின் வந்து ஒரு போர்டை மாட்டி என்னை யாரும் வாங்கிக்கங்க, என்னை யாரும் வாங்கிக்கங்கன்னு சொல்லி ரோட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அந்த பார்த்து ஒரு கார் வருது. அங்கேயும் போய் சார் என்னை வாங்கிக்கோங்க சார், எவ்வளோ காசாலும் பரவாயில்ல சார், வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் இருக்கா. இதெல்லாம் ஹீரோ ஹீரோயின் வந்து ப்ரெசென்ட்ல யோசிச்சு பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. கூட அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான், என்ன சார் நான் தான் காசு கொடுன்னு சொல்லல, எனக்கு மெடிசன் கொடுத்தா தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஒரே அடியாக நான் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பாய் ஃப்ரெண்டு ஹீரோயின் காரை பேசலாம் காட்டுறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான், கவலைப்படாத நான் எப்படியாவது உங்கள் அக்காவை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஹீரோயின் கண்டுக்காம சரி ஓகே நானே வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கிறா. இறங்கின ஹீரோயின் பார்த்தா நேராக வந்து ஹீரோ காரில் ஏறிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், திரும்பவும் ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு என்கிட்டே வந்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு வந்து ஹீரோன்ட்ட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு உங்கள் அக்காவுக்கு இன்னும் உடம்பு சரியாகலையா, அதனால திரும்பவும் என்கிட்டே வந்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கான். ஹீரோன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் பின் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் யோசிச்சு பார்க்கறா. என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்பி அந்த முடிவை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறா. அடுத்த சீன்ல ஹீரோயினும் சிஸ்டர் ரெஸ்டாரண்ட் வந்து தான் காட்டுறாங்க. அவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஹீரோ ஹீரோனை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேற டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த மாதிரி சமயத்துல ஹீரோயின் தங்கச்சிக்கு வந்து வலிப்பு மாதிரி வந்துடுது. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹெல்ப் ஹெல்ப் கத்தும் போது எல்லாரும் வந்து பார்க்கறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த சமயத்துல கந்த வேலை முடிஞ்சு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப பாக்குறான். அப்ப ஹீரோ காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது மெடிசன் தாங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கண்டுக்காம காலை உதவி விட்டு போயிடுறான். அடுத்த சீன்லேயே சிஸ்டர் அட்மிட் பண்ணிட்டு ஹீரோயின் சோமா உட்காந்துருக்கும் போது அங்கே வந்து பாய் ஃப்ரெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அக்காவுக்கு வந்து பிளட் கட் ஆயிடுச்சு, இனிமேல் மெடிசன் கிடைக்கலாம் இன்னும் ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அவள் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கு மெடிசனை எப்படியாவது ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்த சீன்ல ஹீரோ வாசலுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதான் பாஸ்டர் அசிஸ்டன்ட் வந்து மேடம் 3 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ உள்ள வர சொல்றான். வந்த ஹீரோ வந்து ஒரு ஃபோட்டோவை காட்டி, இந்த மாதிரி எனக்கு ஒழுங்கா மெடிசன் கொடுங்க, இல்லை இந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் லீக் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபோட்டோ என்ன இருக்கும்னா ஹீரோ தப்பாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கும். அதை காட்டி மிரட்டிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஹீரோ கண்டுக்காம ஹீரோ உடம்புலேயே பால் விட்டு ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோன்னு கேட்குறா, எனக்கு மெடிசன் கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நீ தான் வேணும், உனக்கு கொடுத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அஸ்வின் வந்து சொல்கிறான், இது மாதிரி ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா உடனே ஹீரோயின் வந்து அதுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்க பாக்குறா. பின்னாடி வந்த ஹீரோ அவ்வளோ பயமா பாய் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது பாய் ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் பேசையும் மீறி பாத்ரூம் கிட்டே வந்துடுறான். அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான், ஏன் இப்படி பண்றீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, அந்த மெடிசன் கொடுத்தா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோ மூஞ்சில ஷவர் அடிச்சு அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அதோட மட்டும் விடாம காதை வரை கடிச்சிட்டு இருக்கான். அவள் வலி தாங்க முடியாம கொஞ்சம் சத்தம் போட்டுறா. அது சத்தம் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேட்குது, யாரும் கூட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர பார்க்கும்போது நான் உன்னை உள்ள வரவே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தடுத்துடுறான். அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டு போற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் அழுதுகிட்டே கார்டன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி சமயத்துல அசிஸ்டன்ட் வந்து இந்தாங்க மாஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து மெடிசன் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு சந்தோஷமா ஹீரோயின் மெடிசன் வாங்கிட்டு போயிடுறா. அதுக்கும் எனக்கும் சொல்லிட்டு அடுத்த பாட்டை பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.